என்னடா அவன் பெரிய பாக்ஸோட வந்து நின்றுட்டு இருக்கான் அப்படின்னு பாக்குறீங்களா எல்லாம். இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறது முன்னாடி ஃபர்ஸ்ட் என்னை பத்தி நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். ஐ எம் நிதிஷ் முரளி மோகன். நம்ம இந்த பாக்ஸை வச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வேலூர் சட்டமன்ற தொகுதியில 2026 யார் வந்து சட்டமன்றம் ஆக போறாங்க அப்படின்றத நம்ம சேனல் மூலியமா ஒரு எலெக்ஷன் மாதிரி வச்சு அதை நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நம்ம வேலூர் மக்களை சந்திச்சு பொதுமக்கள் கிட்ட ஓட்டு கேட்க போறோம். அவங்க வந்து நம்ம முன்ன பண்ணிட்டு இருந்தாங்களே பாய்லர் ஷீட் மூலியமா, அதே மாதிரி பாய்லர் ஷீட் வச்சு நம்ம இங்க அவங்க ஓட் பேங்க்ல, நம்மளுடைய ஓட் பேங்க்ல அவங்க ஓட்டை போட போறாங்க. போட்டு நம்ம இதோடைய ரிசல்ட்டும் வெளியிட போறோம். நம்ம வேலூர்ல ஃபர்ஸ்ட் நம்ம பழைய பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம் பொதுமக்கள் கிட்ட ஓட்டு கேட்கறதுக்காக. அவங்க யாருக்கு ஓட்டு போட போறாங்க, எதனால அந்த கட்சியை சூஸ் பண்றாங்கன்றத பத்தி எல்லாம் நம்ம விசாரிப்போம். உங்க பேருனா? என் பேரு ஜி அசோக் குமார். என்னென்ன பண்றீங்க? நான் ஆட்டோ ஓட்டுனுக்கிறேன். சூப்பர்ண்ணா. இப்போ வந்து நம்ம உங்களுக்கு நான் வெளியே சொன்ன எல்லாமே நம்ம வந்து இப்போ வந்து சட்டமன்ற உறுப்பினர் 2026 யார் வருவாங்க அப்படின்றத பத்தி நம்ம முடிவு பண்ண போறோம். இப்போ மக்கள்கிட்ட எல்லாருக்கும் கேட்டு இப்போ நீங்க யார் வரணும்னு நினைக்கிறீங்க? எந்த ஆட்சி நல்லா இருக்குதோ அது வரலாம். ரெண்டாவதா நம்ம வந்து வேலூருடைய சிங்க பெண்மணி தான் பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்கும் தெரியும் பெண்கள் எவ்வளவு முக்கியம்னு. அந்த மாதிரி நம்ம அக்காவை பார்த்தோன்னே எனக்கு கேட்கணுன்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் ரொம்ப தன்னாலே வந்துருச்சு. அக்காவை பத்தி நம்ம கேட்போம். உங்க பேருக்கா? சூப்பர்க்கா. ஆட்டோ நீங்களா? சூப்பர்க்கா சூப்பர்க்கா. அப்போ வந்து 2026 நம்ம வேலூர்ல சட்டமன்ற எலெக்ஷன் வரப்போகுது. ஓட்டெல்லாம் எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க. நீங்க வந்து யார் வரணும்னு நினைக்கிறீங்க? நெக்ஸ்டா நம்ம பாத்தீங்கன்னா வேலூர் கோட்டை மார்க்கெட்ல வந்திருக்கோம். அந்த மார்க்கெட்ல ஒரு தம்பியை பார்த்துருக்கோம். அவர்கிட்ட நம்ம கேட்க போறோம். உங்க பேருப்பா? கிரி. கிரியா. என்ன பண்றீங்க நீங்க? நான் ஒர்க் பண்றேன். ஓகே சூப்பரா. இப்போ வந்து உங்களுக்கு தெரியும், நான் சொல்லியிருந்தேன் 2026 சட்டமன்ற தேர்தலில் யார் வந்து ஆட்சி அமைக்க போறாங்க சில ஒரு எலெக்ஷன் மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். நீங்க யார் வரணும்னு நினைக்கிறீங்க? 2026 யார் வரணும்னு நினைக்கிறீங்க? உங்க பேருமா? உங்க பேரு? உங்க பேர் சொல்லுங்க. எங்க பேரா மாரியம்மா. மாரியம்மா சூப்பர். 2026 எலெக்ஷன் வரப்போகுதுல, அதுல நீங்க வந்து யார் வரணும்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டுல யார் ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்க? உங்க பேருனா? சீனிவாசன். 2026 எலெக்ஷன்ல யார் வந்து ஆட்சிக்கு வந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களா? இது வரைக்கும் நிறைய பேர் வந்துட்டாங்க. உங்க பேருனா? நாராயணசாமி. சூப்பர்ண்ணா. உங்க ஓட்டை போல் பண்ணுங்கண்ணா. உங்க பேருக்கா? ஈஸ்வரி. உங்க பேருனா? என் பேர் அஸ்தானந்தன். சூப்பர்ண்ணா. பேருனா? சதீஷ்குமார். சூப்பர்ண்ணா. உங்க ஓட்டை போல் பண்ணுங்க. உங்க பேருக்கா? தேவி. சூப்பர்க்கா. இந்தாங்க உங்க போல் பண்ணுங்க. பேருனா? பேர் இன்பநாதன். சூப்பர்ண்ணா. போல் பண்ணுங்கண்ணா. தாத்தா உங்க பேரு? பேர் அப்புல். சூப்பர் தாத்தா. போடுங்க. பேர் ப்ரோ? ராமச்சந்திரன் ப்ரோ. சூப்பர். போல் பண்ணுங்க. சீதன். போடுங்க. உங்க பேருனா? அதீம். Thank you. உங்க பேருனா? செல்வம். உங்க பேருனா? பாஷா. சூப்பர்ண்ணா. போல் பண்ணுங்க. இப்போ வந்து நீங்க ஒரு பேர் கட்சி பேர் எழுதி போட்டிருக்கீங்க இல்லையா, இதுல எதனால நீங்க வந்து அந்த கட்சி வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? எதனால வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இல்ல நல்லது பண்ணிருக்காங்களா? எதனால நினைக்கிறீங்க நீங்க வரணும், அந்த கட்சி வரணும் அப்படின்னு சொல்லி? சரி.
அக்கா உங்க பேருக்கா? என் பேர் ராஜிகா. உங்க பேருக்கா? வசந்திகா. சூப்பர்க்கா. இந்தாங்க ஃபோன். தேங்க்யூ. தேங்க்யூ. நான் உங்க பேருண்ணா? அகமது. நான் உங்க பேருண்ணா? அமீன். உங்க பேர்? யூனுஸ். ஹசைன். போல் பண்ணுங்க நான் போய். இப்போ நீங்கள் எழுதி போட்டிருக்கீங்க இல்லையா, அந்த கட்சி ஏன் வந்து தமிழ்நாட்டில் 2026 ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சூப்பர், தேங்க்யூ. எஸ்டி கோவிந்தன். திரும்ப சொல்லுங்க. எஸ்டி கோவிந்தன். சூப்பர் தாத்தா, போடுங்க தாத்தா. உங்கள் பேர் ப்ரோ? விக்ரம் ப்ரோ. சூப்பர். ஏன் ப்ரோ நீங்கள் வந்து இப்போ ஒரு கட்சி எழுதி போட்டீங்க இல்லையா, ஏன் அதை வந்து வரணும்னு நினைக்கிறீங்க? நான் உங்கள் பேர்னா? சேட்டு. சேட்டா. ஏன்னா நீங்கள் இப்போ ஒரு கட்சி எழுதி போட்டிங்களா, ஏன் வரணும்னு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டுக்கு? தேங்க்ஸ். நான் உங்கள் பேர்னா? ஃபைரோஸ். சூப்பர்ண்ணா. நான் ஆக்சுவலாக இப்போ ஒரு கட்சி பேர் எழுதி போட்டீங்க இல்லையா, அவங்க ஏன் வந்து இப்போ திரும்பவும் ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்கண்ணா? நான் உங்கள் பேர்னா? ஷாதுல்லா பாஷா. சூப்பர்ண்ணா, போட்டு. நான் இப்போ ஒரு கட்சி பேர் எழுதி போட்டீங்க இல்லையா, அது ஏன் வரணும்னு நினைக்கிறீங்க, இல்லை அடுத்து வந்தால் நல்லது பண்ணுவான்னு நினைக்கிறீங்களா? ரொம்ப தேங்க்ஸ். நான் உங்கள் பேர்னா? இஸ்மாயில். நான் ஆக்சுவலாக இப்போ ஒரு கட்சி பேர் எழுதுனீங்க இல்லையா, இப்போ வந்து அந்த கட்சி ஏன் வந்து 2026 ஆட்சி அமைக்கணும்னு நினைக்கிறீங்கண்ணா? தேங்க்யூ. நான் உங்கள் பேர்னா? மோகன். சூப்பர்ண்ணா. பேர் வந்து குட்டிப்பா. நான் உங்கள் பேர்னா? அன்வர். அக்கா உங்கள் பேருக்கா? ஸ்ரீநிதி. சூப்பர்க்கா, போடுங்க. தேங்க்யூக்கா. உங்களை மாதிரி யாரும் வந்து முன்னே வந்து போட மாட்டாங்க. தேங்க்யூ ஸோ மச். பாட்டி உங்கள் பேர்? என் பேர் நீலாவதி. சூப்பர் பாட்டி, போடுங்க. பாட்டி அதே மாதிரி ஏன் நீங்கள் இந்த கட்சி வரணும்னு நினைக்கிறீங்க? தேங்க்யூ. உங்கள் பேருக்கா? ஒனிதா. சூப்பர்க்கா, போடுங்க. அக்கா இப்போ வந்து இந்த கட்சி போட்டிருக்கீங்க இல்லையா, அந்த கட்சி ஏன் வரணும்னு நினைக்கிறீங்க 2026? தேங்க்யூ. நான் உங்கள் பேர்னா? சீனிவாசன். சூப்பர்ண்ணா. நான் இப்போ ஒரு கட்சி பேர் போட்டிருக்கீங்க இல்லையா, அது ஏன் வந்து வரணும்னு நினைக்கிறீங்க 2026? தேங்க்யூண்ணா. நான் உங்கள் பேர்னா? மாருக்கு பந்து. சூப்பர்ண்ணா, தேங்க்யூண்ணா. நான் உங்கள் பேர்னா? என் பேர் சீனிவாசன் பூக்கார். சூப்பர்ண்ணா. நான் இப்போ நீங்கள் ஒரு கட்சி பேர் எழுதி போட்டீங்க இல்லையா, அது ஏன் வரணும்னு நினைக்கிறீங்க? நான் இப்போ வந்து உங்கள் பேர்னா முதல்ல உங்கள் என் பேர் அம்ஜத். சூப்பர்ண்ணா. இப்போ வந்து நீங்கள் சொன்ன கட்சி வந்து ஏன் ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறீங்க திரும்ப 2000? உங்கள் பேர்னா? பாஸ்கர். நான் இப்போ நீங்கள் ஒரு கட்சி பேர் எழுதி போட்டீங்க இல்லையா, ஏன் வந்து இப்போ 2022 வரணும்? ரொம்ப நன்றிண்ணா. பேர்னா? ஜெகன். சூப்பர்ண்ணா. நான் இப்போ நீங்கள் ஒரு கட்சி பேர் எழுதி போட்டீங்களா, அது ஏன் 2026 வரணும்னு நினைக்கிறீங்க? சூப்பர்ண்ணா, சூப்பர். தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் உங்கள் பேருக்கா? என் பேர் சத்யாண்ணா. சூப்பர்க்கா. இப்போ நீங்கள் ஒரு கட்சி பேர் எழுதி போட்டீங்க இல்லையா, அது என்னன்னு தெரியல, அப்போது நீங்கள் ஏன் வந்து 2026 இது வரணும்னு நினைக்கிறீங்க? சூப்பர், சூப்பர்க்கா. தேங்க்யூ. நான் உங்கள் பேர்னா? தேவராஜ். தேங்க்யூ. நான் இப்போ ஒரு கட்சி பேர் எழுதி போட்டீங்கன்னா, அந்த கட்சி ஏன் 2026 வரணும்னு நினைக்கிறீங்கன்னா?
தேர்தல் இப்போ நீங்க வந்து 2026 ஒரு உங்களுக்கு நீக்கப்பட்ட ஒரு நபரை தேர்வு செய்து இதை கேட்டீங்க. ஏன் அந்த கட்சி வந்து 2026 ஆட்சி அமைக்கணும் நீங்க ஏன் நினைக்கிறீங்க?